இப்பொழுது கூட நம் கண்களை மூடி தேவாதி தேவன் இந்த புதிய வருஷத்தை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆம், ஆண்டவர் நல்லவர். இந்த புதிய வருஷத்தை காணும்படிக்கு நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கடந்த வருஷமெல்லாம் நம்மை நன்மையினால் நிறைத்து எல்லா தீங்கிலிருந்து விலக்கி காத்து, பாவத்திலிருந்து விலக்கி காத்து, சுகபலன் தந்து இன்றைக்கு ஆலயத்தில் அவரை துதிக்கும்படிக்கு ஆராதிக்கும்படிக்கு இந்த 2026 இந்த முதல் வாரம் நம்ம கிருபை கொடுத்திருக்கிறாரே, அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவருக்கு நன்றி செலுத்தி புதிய வருஷ ஆசீர்வாதத்துக்காக அவரை நோக்கி கெஞ்சுவோம். கர்த்தர் நம்மை கட்டாயமாக ஆசீர்வதிப்பார். வருஷம் வருஷம் தோறும் மாறா தமது இரக்கம். மியூசிக் வேணாம் பிரதர். வருஷம் வருஷம் தோறும் மாறா தமது இரக்கம் பெருக பெருக செய்யும் தேவ அனுகிரகத்தை பெருக பெருக செய்யும் தேவ அனுகிரகத்தை மறவாதே மனமே தேவ சுதனை மறவாதே மனமே தேவ சோதனை நீண்ட தீமையாவும் நீக்கி சுகம் அழித்து நீண்ட தீமையாவும் நீக்கி சுகம் அழித்த ஆண்டு முழுதும் காத்த ஆண்டவனை என்னாலும் ஆண்டு முழுதும் காத்த ஆண்டவனை என்னாலும் மறவாதே மனமே தேவ சுதனை மறவாதே மனமே தேவ சுதனை. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளிலே நீ செய்த நன்மையெல்லாம் எப்படி மறக்க முடியும்? தாவீது சொன்னான், சுவாமி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொன்னான் சுவாமி. அதன் பிறகு நீ செய்த நன்மையெல்லாம் சொல்லி உம்மை துதித்ததாக நாம் பார்க்கிறோம். இதே தானே நாங்களும் சொல்லுகிறோம் ராஜா. இந்த நாளிலே எத்தனையோ நன்மை செய்தீர், எத்தனையோ இரக்கத்தை பாராட்டினீர், எங்கள் கண்ணீரை துடைத்தீர், எங்கள் துக்கங்களை மாற்றினீர், எங்களை தூய்மையாய் காத்து கொண்டீரப்பா. உண்மை விட்டு விலகாதபடி விசுவாசத்திலையோ நம்பிக்கையிலோ விட்டு விலகாதபடி எங்களை காத்து கொண்டீர், தூய்மையாய் காத்து கொண்டீர். அது மாட்டல்ல, சுகபலன் தந்து உயிர் பிச்சை கொடுத்து இந்த நாலு ஆலயத்தில் இருக்கும்படிக்கு நீ கிருபை பாராட்டுறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் சுவாமி, இந்த புதிய வருஷம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க இந்த 2026 நாங்களும் அழைக்கிறோம் அப்பா. எங்களுக்குள் வந்து, எங்கள் ஆலயத்தில் வந்து, எங்கள் வேலையில் வந்து, எங்கள் குடும்பத்தில் வந்து, எங்கள் பிஸ்னஸில் வந்து, எல்லா காரியத்திலும் நீர் பங்கெடுக்கும்படிக்காக நாங்கள் உண்மை வரவேற்கிறோம். நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் முடியாது சுவாமி. ஆகவே we invite you, Lord, we beseech thee to come into 2026. Without thee we can do nothing, Lord. We can do nothing. We need your grace and mercy, Father. ஆகவே நாதா, நீர் வந்து எங்களோடு இருக்கும்படிக்கான கேட்கிறோம். நீர் வந்தால் அது சுகம், நீர் வந்தால் அது விடுதலை, நீர் வந்தால் ஆசீர்வாதம் தான் சுவாமி, நீர் வந்தால் தான் செழிப்பு தான் சுவாமி. அது எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே நீர் எங்களோடு இருக்கும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம்ப்பா. இப்பொழுதும் சில நிமிஷ நேரங்கள் உடைய வசனத்தை தியானிக்கும் பொழுதுதானே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து இந்த வருஷம் முழுவதும் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படி நாங்கள் பார்த்து வந்து கெஞ்சுகிறோம் சுவாமி. என்னை கழுவும், என்னை பரிசுத்தமாக்கும் ஒரு கருவியாக இந்த பிள்ளைகளுக்கு இருக்க, ஒரு ஆசீர்வாதமான கருவியாக இருக்க என்னை சுத்தப்படுத்தும் அப்பா. ரத்தாழ கழுவும் சுவாமி. இப்பொழுது கூட நம்முடைய வார்த்தையை தியானிக்கும் முன்பாக நாங்கள் கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்ளப் போகிறோம் ராஜா. அந்த பந்தியை நீ ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரை. ஒவ்வொருவரும் செழிப்பாக, சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு, பலத்தோடு இந்த இடத்து விட்டு கடந்து செல்ல இந்த பந்தியை ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். எங்களோடு தங்கிரும். ஆமேன், ஆமேன், ஆமேன். 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 23 28 வசனம் உங்களுக்கு தயவுசெய்து கொஞ்சம்
வாசிங்க. கர்த்தருடைய பந்திக்கு செல்லலாம். அதன் பிறகு கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலாம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், தேங்க்யூ. கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். போதும். இப்பொழுது கூட கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்கிற யாவரும் தயவாக எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வேதம் சொல்கிறபடி அவர் நமக்கு செய்த தியாகத்தை ஒவ்வொரு மாதமும் நினைத்து வருகிறோம். இந்த புதிய வருஷத்திலையும் இந்த புதிய மாதத்திலையும் கர்த்தர் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே அதில் பங்கு கொள்ளும் பொழுதுதானே வேதம் சொல்லி தன்னை தானே ஆராய்ந்து பார்த்து நிதானமாய் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று அறிந்தவர்களாக, எதற்காய் ரத்தம் சிந்தினார், எதற்காக சரீரம் நொறுக்கப்பட்டது, எதற்காய் ரத்தம் சிந்தப்பட்டது என்பதை அறிந்தவர்களாக ஜாக்கிரதையாய் பயபக்தியோடு இருப்போம் என்றார். அதோடைய ஆசுவாத்தை முற்றிலுமாய் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். Throughout this year we love good health. Throughout this year we love purity. Throughout this year we love victorious life. When we take partake in this Lord's table with a heart of reverence and gratitude and godliness, தேவ பக்தியோடு இதை பங்கு கொள்வோம். தேவ பக்தியோடு இதை நாம் அனுசரிப்போம். இந்த நாள் முதல் கொண்டு ஒவ்வொரு மாதமும் இப்படியாய் நாம் செய்வோம் என்று சொல்லி நாம் மனதில் உறுதி கொள்வோம் பிரியமானவர்களே. ஆகவே வல்லாட்டாக வந்து கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்ளக்கூடாது. ஜாக்கிரதையாக இருங்க, மிகவும் ஜாக்கிரதையாக இருங்க. வேதம் அது தொடர்ந்து எச்சரிக்கிறது, அதை நான் வாசிக்கல. ஆகவே பிரியமானவர்களே, நம்ம ஜாக்கிரதையாய் பங்கு கொள்ளும். அதுக்கு ஒரே வழி உண்டு. அப்பா, என் தவறுகளை மன்னியும், என்னை கழுவும் ராஜா. திருப்பியும் செய்யக்கூடாது சாமி, திருப்பி செய்வதனால என்ன பயனப்பா, எனக்கு பலன் தாரும் என்று கேட்போம் என்றார். அவர் பலன் கொடுப்பார், அவர் பலன் கொடுப்பார். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த பந்தி உண்டு. ஆனால் அதை பற்றி கவலை இல்லை, அதை பற்றி எனக்கு ஒரு விதத்திலும் அக்கறை இல்லை. நான் எப்போதும் போல வழக்கம் போல வந்து கத்தல் பந்தி கொள்வேன் என்று சொன்னால் அது மிகவும் ஆபத்தான காரியம். We have to be very careful when taking part in the Lord's table. We must come with real reverence and holiness. பயபக்தியோடு பரிசுத்தோடு வந்து கொள்ளணும். சிகரெட் பிடிச்சிட்டு வந்து எடுக்கக்கூடாது. சிகரெட் பிடிக்கிறது தான் வெளியே நின்னுங்க, அது செய்யக்கூடாது. குடிச்சிட்டு வந்து இங்கே எடுக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் செய்யவே கூடாது. தயவு செய்து, உங்களுக்கு பலன் இல்லையா, மேற்கொள்ள பலன் இல்லையா, நீங்கள் கஷ்டப்படுறீங்களா, அது கர்த்தர் பலன் கொடுப்பார். அவர்களுக்கு நான் இந்த இடத்தை திறக்கிறேன், வாங்க வந்து பங்கு கொள்ள கர்த்தர் இடம் கொடுப்பார். ஆனால் அதை பற்றி விசாரணையுமே கவலையே இல்லை என்று சொல்கிறவர்களுக்கு உங்களுக்கு தயவு செய்து கேட்கிறேன், அதை பங்கு கொள்ளாதீங்க. ஆகவே ஜாக்கிரதையாக நாம் மனம் இறங்கி ஆண்டவரத்தில் ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டு அவர் பலனை கேட்டு இதில் நாம் பங்கு கொள்வோம். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நம் சரீரத்துக்கு ஆசீர்வாதம், நம் மனதுக்கு ஆசீர்வாதம், நம்முடைய ஆத்மாவுக்கு அது பலன். எத்தனை கிருபை அதில் இருக்குது தெரியுங்களா, அத்தனையும் அதில் இருக்குது. ஆகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது கூட அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். பயபக்தியோடு, தாழ்மையோடு, நடுக்கத்தோடு, நன்றியத்தோடு, ஆண்டவரே இது எங்களுக்கு செய்தீரே, இதனால தான் இன்றைக்கு காலையில் உட்கார்ந்து இருக்கிறேன் சாமின்னு சொல்லி நன்றியோடு இதை எடுத்துப்போம். With thanksgiving, with a heart of gratitude for what he did on the cross for you and me, we should partake in this Lord's table. அப்படியாய் நாம் பங்கு கொள்வோம் என்றால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பெரியமானவர்களே, அதை செய்வோமா, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிஷம் கூட நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் எல்லாத்தையும் அறிக்கிடுங்க. ஏதாவது தவறு இருந்தா, கேர்லெஸ்ஸாக தான் செய்திருந்தா சுவாமியை நம்ம மன்னியும் என்று கேளுங்க. புதிய வருஷத்தில் நுழையும் போது ஆசுவாத்தோடு நுழைவோம், பாவமன்னிப்பற்றவளாய் நுழைவோம், கருதியற்றவளாய் நுழைவோம், அவருடைய கிருபையோடு நுழைவோம். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அந்த வருஷம் முழுவதும். ஆகவே அதை சொல்லுங்கள், இப்போது கூட அறிக்கையிடுங்க ஒரு நிமிஷம் கூட. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். இதயத்தை ஆராய்ந்து அறைகிறவர். தேங்க்யூ ஜீசஸ். உள்ளத்தை ஆராய்ந்து அறைகிறவர். அவருக்கு எதுவுமே மறைக்க முடியாது.
மனுஷத்தில் மறித்து விடலாம், ஆனால் அவரிடத்தில் மறிக்க முடியாது. மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், கர்த்தரோ இருத்தை பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேங்க்யூ ஜீசஸ். அறிக்கிடுவோமா? ஒரு சில நிமிஷ நேரங்கள் அடிக்கிடுவோமே. சுவாமி கட்டாயமாக மன்னிப்பார். Let us enter the new year with God's blessing. This is the most blessed time. This is the most blessed time for the blessings of God. இதுதான் முக்கியமான நேரம் தேவ பிரசன்னத்துக்குள் நுழைவதற்கு, இந்த வருஷத்தின் ஆசீர்வாதத்துக்கு இதுதான் முக்கியமான நேரம். ஆண்டவரே, என்ன மணியும் உண்டு கேட்போமா? தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். என்னை கழுவும் சுவாமி, என்னை கழுவும் சுவாமி, என்னை மணியும் சுவாமி, என்னை மணியும் சுவாமி, எங்களை கழுவும் சுவாமி, எங்களை சுத்தமாக்கும் ஆண்டவரே. அநேக காரியங்கள் நாம் தவறுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக காரியங்கள் நாம் தவறுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. யாரும் நீதிமான்கள் இல்லை பெரியமானவர்களே. ஆகவே எனக்கு பாவமே இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. நாம் பாவமே இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். உண்மை நமக்குள் இல்லை. நாம் பாவங்களை அறிக்கிட்டால் நாம் பாவங்களை மன்னித்து எல்லாரையும் நீக்கி சுத்திக்கார் உண்மை உள்ளவர். ஆகவே தைரியமாக கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்ளும் பொழுது, ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும், என்னை மணியும், என்னை கழுவும் என்று சொல்லி எடுப்போம். கண்களை சுத்தமாக்கி கொள்வோம், கைகளை சுத்தமாக்கி கொள்வோம், இதயத்தை சுத்தமாக்கி கொள்வோம், நம் உணர்வுகளை சுத்தமாக்கி கொள்வோம். எல்லாத்தையும் சுத்தமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். முற்றிலும் முற்றிலும் முற்றும் உள்ளம் பெருமாய் நம்மை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அதுக்காக தான் ரத்தம் சிந்தினார். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்காக தம்முடைய சரீரத்தில் நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 2 அதிகாரம் 24 வசனம். He has taken upon himself the sins of our sins in his own body, that we being dead to sins should live unto righteousness. And by whose stripes we were healed. We were healed to be dead to sins. We were healed to be dead to all forms of sin. நாம் தழும்பலால் குணமானது காரணம் என்ன தெரியுங்களா? எல்லா பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக இருப்பதற்காக. அது அவருடைய சித்தம், அது அவரிடத்திலிருந்து வருகிறது. அதை நாம் பெற்றுக்கொள்வோம். சந்தோஷம் பெற்றுக்கொண்டு கர்த்தர் பந்தியில் பங்கு கொள்வோம். இப்பொழுது கூட அது கர்த்தர் பந்தியில் வருகிறவர்கள் தயவாக பயபக்தியோட பொறுமையாக சாப்பிடுங்க. ஒன்றும் அவசரமே கூடாது. இதுக்கு நிறைய நேரம் நம்ம கொடுக்கணும். we don't have much time. இன்னும் 1 வாரம் 3 அவர் இருந்தால் நமக்கு மிகவும் இனிமையாக இருக்கும். நல்ல ஆண்டவர் ஊழியம் செய்யலாம், நல்லா கர்த்தரை துதித்து பாடலாம், பிரசங்கம் நல்லா பண்ணலாம், எல்லாத்துலையும் அழகாக இருக்கும். ஆனால் இது 10 நமக்கு. ஆனால் அதுக்குள்ளே நாம் பயபக்தியோடு இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே, இந்த திராட்சரசத்தையும் இந்த அப்பத்தையும் நீ ஆசீர்வதிப்பீராகப்பா. அது எங்களுக்கு சுகமாக இருக்கட்டும், எங்களை கழுவட்டும். பலவீனமான எங்கள் சரீரத்துக்கு அது பலனாக இருக்கட்டும். ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லையே என்று சொல்லி தவிக்கும் எங்களுக்கு தூய்மையாக மாறட்டும். உங்களுடைய அபிஷேகத்தை எங்களுக்குள் கொண்டு வரட்டும்ப்பா. எங்கள் நித்திய ஜீவன் அதில் இருக்கிறதுப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். தீர்க்காயுசு இருக்குதுப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். இதை ஆசீர்வதித்து தருவீராக. உங்களுடைய பிள்ளைகள் பங்கு கொள்ளும் பொழுது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக உங்களுடைய வல்லமையை வந்து இறங்குபடிக்காய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய வல்லமை வந்து இறங்கட்டும் அப்பா. யாராக இருந்தாலும் எல்லாரும் உமக்கு வெளியேற பெற்றலாம். ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தீர். ஆகவே ஆசீர்வாதத்தோடு பங்கு கொள்ள போகிறோம் சுவாமி. நீ ஆசீர்வதித்தரும்படி ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் அதை பரிமாறும் பொழுது உங்களுடைய கரம் அவர்கள் மேல் படட்டும் சுவாமி. நீரே அதை கொடும் ராஜா, நீரே கொடும். ஜீவனுள்ள நேசராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கண்டு விரை தோடி வந்தே
கரை நீங்க இருதயத்தை கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் உட்காருவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Jesus. இன்றைக்கு நாம் தியானத்துக்கு இந்த எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசியாத்தி கிறிஸ்து புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-3 வரை. யாராவது வாசிங்க, சீக்கிரம் முடிச்சுட்டு நாம் என்ன யோசிக்கிறோம். நீங்கள் எல்லாம் ஒரு லைனில் வருவீங்கன்னா 2 போதகர்களும் உங்கள் மேலே கைகளை வைத்து சின்ன ஆசீர்வாதமாட்டம் சொல்லி உங்களை அனுப்புவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷம் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே சீக்கிரமாக முடிக்கணும். ஆகவே நான் சுருக்கமாக இந்த செய்தியை பேசுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆ அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கும் ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஆமென். ஆமென். இதோ இருள் பூமியையும் காருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் ஆனாலும் என்று சொல்லுகிறார். பாருங்க, உலகம் முழுவதும் இருள் இருக்கும். வருஷம் நடக்கிறதா அது, எப்பொழுதும் நடக்கிறதா. இந்த வருஷமும் அதே போல தான் இருக்கும். அதே போல தான் இருள் எங்கும் இருக்கும். காரிருள் மூடி இருக்கும் ஜனங்களை. ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லு, ஆனாலும் உங்கள் மேல் கர்த்தர் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். தேவ மகிமை நம் மேலே காணப்பட போகிறதா? பிரியமானவர்களே, எத்தனை ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அவர் மகிமை எப்படிப்பட்டது? வேத வாசித்து பாருங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் மகிமை அவர் தேவனுடைய சாயலாய் இயேசு கிறிஸ்து இருந்தார். மகிமை அவர் மூலமாய் வெளிப்பட்டது. கொலோசியர் 1:27 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசு நமக்குள் இருப்பதே அது மகிமையின் நம்பிக்கை. இந்த மகிமை எங்கேருந்து வருது பாருங்க. இந்த மகிமை யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த மகிமை. அவர்தான் காணக்கூடாது இறைவனுடைய சாயலாக மகிமையாய் வெளிப்பட்டார். பிரியமானவர்களே, தேவன் இப்படிப்பட்டவர். நீங்கள் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 2-3-4 வசனங்களை வாசிப்பலாங்க சொல்லப்பட்டிருக்குது. அவர் யோவான் கர்த்தருடைய சீடன், தேவனுடைய ஆவினால் நிறைந்தவனாக அவன் கண்கள் திறக்கப்பட்டு பரலோகத்தை பார்க்கிறான். அந்த நேரத்தில் தேவாதி தேவன் சிங்காசனம் வீட்டிருப்பதை பார்க்கிறான். அவன் பார்த்து அவன் ஆச்சரியமடைகிறான். காரணம், அவர் முகரூபம் எப்படி இருந்ததா? ஒரு வஜ்ர கல்லை போல காணப்பட்டது, பத்மராகத்தை போல காணப்பட்டது. அவர் தலையை சுற்றி விண்வெளி காணப்பட்டது. ஒரே இடியும் வெளிச்சமும், லைட்னிங் அண்ட் தண்டர் என்று வேதம் சொல்லுகிறது. இடி சத்தம் அந்த இடத்த முழுவதும் மூடப்பட்டிருந்தது. அவர் சுற்றி 24 மூப்பர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி துய்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அழகிய தேவன், மகிமை நிறைந்த தேவன் சிங்காசனம் விட்டிருப்பதை கண்டான். வேதம் சொல்லுகிறது 1 திமோத்தி 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவன் அவரே. அவர் சாகாதவர், சர்வ சக்கராதிபதி, ஏக சக்கராதிபதி என்று வேதம் சொல்லுகிறது. அவரால் கூடாத உலகத்தில் அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் செய்வார். அப்படிப்பட்ட சர்வவல்ல தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளி இருக்கும் தேவன் என்ன செய்கிறாரா? நமக்காக இந்த உலகத்தில் இறங்கி நமக்குள் தங்கி அந்த மகிமையினாலே நம்மை நிரப்புகிறார் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்கள், அந்த மகிமை தான் யார்? நம் நேசராகிய இயேசு கிறிஸ்து தான். எபிரேயர் 1:3 சொல்றபடி காணக்கூடாத இறைவன் மகிமை, தற்சுரூபம், சாயல். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருக்குள் தேவத்துவத்தின் மகத்துவம் எல்லாம் அவருக்குள் அடங்கியிருந்தது. The fullness of the Godhead was in him என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் அவர் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் பிதாவும் ஒன்று என்று சொன்னார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கர்த்தர் என்ன செய்கிறாரா? நமக்குள் வாசம் செய்கிறார். கிறிஸ்தேஸ் நமக்குள் இருப்பதே அந்த மகிமையின் நம்பிக்கை. Where does it come? It comes from the Lord Jesus Christ and comes and resides in our heart. பாவிகளாய் நமக்கு, பாவத்தில் செத்துள்ள நமக்கு இந்த மகிமையுள்ள தேவன் தங்கியிருக்கிறார்.
மோசேக்கு சொன்னான். யாத்ரா 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பிருந்தாங்க. சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் பார்க்கட்டும் அப்பா. ஐ வாண்ட் டு see your glory லார்ட். ஐ வாண்ட் டு see you லார்ட். நான் உம்மோடு பழகுகிறேன், நான் உம்மோடு சஞ்சரிக்கிறேன், எல்லாம் இருக்குது. ஆனால் உங்களுடைய மகிமையை எனக்கு காட்டவில்லையே நீர், உண்மை நான் பார்க்க முடியலையே என்று சொல்லி கேட்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், என் மகிமையை பார்த்து ஒருவர் உயிராக இருப்பதே, உயிரோடு இருப்பது இல்லைப்பா, ஆனாலும் என் மகிமையை காட்டுகிறேன்னு சொல்லி அவர் என்ன செய்தார், ஒரு மறைவிடத்தில் கொண்டு போய் வைத்து அவர் கருத்தினால் அவரை மூடினார். மூடி பின்னால மாற்றம் பார்க்கும்படிக்கு மகிமையை காட்டினார் என்று வேதம் சொல்கிறது. என் நன்மையெல்லாம் முன்பாக செல்லும், என் கருத்தினால் உன்னை மூடுவேன், அப்பொழுது என் மகிமையை நீ பின்னால பாப்பா. யூல் see the back side of you'll see my back, the glory of my back. cannot see my glory என்று சொன்னார். அது பார்க்கிறோம். ஆனால் பாவிகளாய் நமக்கு, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நமக்கு, நம்ம இரத்தத்தால் மூடின நமக்கு, சுத்தமாக்கின நமக்கு அவர் என்ன சொல்கிறார், என் பிள்ளைகள் மத்தியில் நான் வந்து இருப்பேன், என் பிள்ளைகளோடு வந்து தங்கி இருப்பேன். இந்த மகிமை நிறைந்த நேசர், காணக்கூடாத இறைவன், சர்வ வல்லவர், ஒளியில் வாசம் செய்கிறவர், சக்ராதிபதி, ஏக சக்ராதிபதி, சவரன் காட் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சாவாமல் இருக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவர் என்ன செய்தாராம், நமக்குள் வந்து தங்கி இருக்கிறார். பிரியமானவர்களே, வாட் அ கிரேட் பிளஸிங். யூ நோ the glory of God is within you, is within you. ஆம், மோசே வந்து மேலே மவுண்ட்லேருந்து வந்து இறங்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு வந்து வருகிறான் பாருங்க. அவர் முகத்தை ஒருவராலும் பார்க்க முடியல, அவர் முகத்தை ஒருவராலும் பார்க்க முடியல. காரணம், அவ்வளோ ஒரு பிரகாசம் தேவ சமூகத்திலிருந்து வரும்போது முகம் பிரகாசித்தது. ஆனால் பாருங்க, அவன் முகம்தான் பிரகாசித்தது, ஆனால் நமக்கு உள்ளத்தில் பிரகாசம் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5 வசனங்களை வாசிப்பில் நாங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இருளிலிருந்து வெளிச்சத்தை உதிக்க பண்ண தேவன், பிரகாசிக்க பண்ண தேவன், அவர் தம்முடைய மகிமையினால நம் உள்ளத்தில் பிரகாசித்தார் என்று எழுதப்பட்டிருக்குது. He has filled us with His glory. He that called light out of darkness has filled us with His light in our heart என்று சொல்கிறார். முகத்தில் மகிமையில் காணக்கூடாத மகிமை இருந்த தேவன், இருளிலிருந்து வெளிச்சத்தை உண்டு பண்ணின தேவன் நமக்குள் இன்றைக்கு பிரகாசித்திருக்கிறார் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் சொல்கிறார், ஏஞ்சி பிரகாசிக்கப்பா, arise and shine because I am going to, my glory is going to come upon you. உன்மேல் என் மகிமை உதிக்கும், வெளிச்சம் மேலே உதிக்கும் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த மகிமை பெற்றவர்களா இந்த வருஷம் நாம் இருக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை இது. இன்னும் அநேக இடத்துல நான் கேட்டுருந்தேன். நிறைய பேர் இந்த மகிமையை பற்றி தான் பேசி கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு மிகுந்த சந்தோஷம். God's glory is going to be revealed to us in 2026 in a wonderful way. இதுவரைக்கும் இல்லாத விதத்தில் ஒவ்வொரு சகோதரன் சகோதரிகளும், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொரு சகோதரன் சகோதரிகளும், அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் இந்த மகிமை இருக்கிறது. உங்களுக்குள் இருக்கிறார், நமக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மகிமை எப்படி தான் வெளியே வரும், இந்த மகிமை எப்படி தான் வெளியே கொண்டு வரப்போகிறோம்? ஒரே வழி தான் உண்டு, முழங்கால் நின்று ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது. அப்பா, நீர் எனக்காய் ரத்தம் சிந்தினீரே, எனக்காய் ஜீவனை கொடுத்தீரே, என்னை ரட்சித்திருக்கிறீர சுவாமி, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி சுவாமி. இதோ இந்த புதிய வருஷத்தை காண செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் செத்தவர்களாக பாவத்தில் செத்து கடந்தோமே, ஆண்டவரே நாங்கள் வெளியே கடந்தோமே சுவாமி, ஒருவரும் தேட விரும்பக்கூடாத மக்களாக இருந்தோமே, ஆனால் நீரோ எங்களை உமக்கம் சேர்த்து கொண்டீரே உம் ரத்தத்தின் மூலமாக. உமக்கு ஸ்தோத்திரம், கொடா கொடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போம் என்றால் தேவ மகிமை நம்மளிருந்து வெளியே வரும். பிரியமானவர்களே, அவர் வல்லமை நம்மில் பிரகாசிக்கும். வேதம் சொல்லு, துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவர் தம்முடைய வல்லமையினாலும் தம்முடைய பரிசுத்தாவினாலும் நிரப்பி நம்மை ஆட்கொண்டு தன் மகிமையை வெளிப்படுத்துவார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்பொழுதோ நீங்கள் கண்ணீரின் பாதையில் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள், இப்பொழுதோ கொஞ்ச நாள் நீங்கள் நெருக்கப்படுகிறீர்கள், ஆனால் புத்தி கெட்டாத சந்தோஷம், வாக்கு கடந்தாத சந்தோஷத்தால் நீங்கள் நிரம்பி இருக்கிறீர்களே என்று சொல்றார். You are filled with joy unspeakable and full of glory. Where does it come? It comes from the power of this glory. It comes from the Lord Jesus Christ. It comes from the glorious Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள் கிரியை செய்யும் தேவ பிரசன்னம் என்ன செய்கிறது? வெளிகிரகமாய் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. நாம் என்ன செய்கிறோமா? புத்தி கெட்டாத வாக்கு கடங்காத சந்தோஷத்தால் நிரம்பி இருக்கிறோம். பெரியமானவர்களே, இந்த வாக்கியம் பழைய ஏற்பாடு மக்களுக்கு உண்டா? தேவ தூதர்கள்
எட்டி பார்த்து கொண்டு இருக்கிறாங்களாம். இதெல்லாம் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஜனங்கள் பாவத்தில் செத்து கிடந்த ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மகிமையை தேவன் கொடுத்திருக்கிறாரா என்று சொல்லி தேவ தூதர்கள் அப்படி நோக்கி பார்த்துக்கணும். They are so much interested in seeing what is happening on this earth. They are very much interested because they have not seen it there in heaven. ஆனால் பாவியாய் நமக்கோ அந்த கிருபை கொடுத்து அவர் ஆவினால் நிறைந்து இருக்கும்படிக்கு அவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து உலகம் தரக்கூடாத மகிழ்ச்சினால் நிரம்பி இருக்கும்படிக்கு நமக்கு செய்கிறார். பிரியமானவர்களே, கஷ்டங்கள் உண்டுதான், பாடுகள் உண்டுதான். ஆனால் தேவ பிரசன்னமோடு இருக்கும்போது, அவர் அபிஷேகம் நமக்குள் இருக்கும் பொழுது அவருடைய மகிமை வெளிப்படும். அது தேற்றும், அது பலப்படுத்தும், அது வழுவாமல் காக்கும், அது தைரியம் விசுவாசத்தில் முன்னேறி போகும்படிக்கு செய்யும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. Christian life is not a defeated life. You will not be defeated at all in the midst of all problems. We will still cling on and go ahead because of the grace of the power of the glory of Jesus Christ. கிறிஸ்தேசுவின் மகிமை நம் மூலமாய் வெளிப்படுவதற்கு நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. பாடுகள் உண்டு தான். என் தகப்பனை மறிக்கும் பொழுது மிகவும் கஷ்டமாக இருந்தது. நாங்கள் தான் சிறிய பிள்ளைகள், என்ன செய்வதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட நிலையில் எங்களால் தாங்க முடியல. யாரால் தான் உலகமே இடிந்து விழுந்தது போல தான் எங்களுக்கு இருந்தது. ஆனால் தேவாதி தேவன் தமாவினால் நிறைத்து எங்களை தேற்றினார். பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை, அதுதான் மகிமையின் தேவன். எந்த கஷ்டத்திலும் எந்த பாடுகளிலும் நம்மை தேற்றுகிறவர் அவர் தான். பிரியமானவர்களே, ஆகவே தான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு செத்த வாழ்க்கை அல்ல, அது சாதாரண வாழ்க்கை அல்ல. ஜனங்களுக்கு புரியாது. எப்படி இந்த ஜனங்கள் கஷ்டத்தின் மத்தியில் சந்தோஷமா இருக்கிறாங்க, இழப்பின் மத்தியில் சந்தோஷமா இருக்கிறாங்க, பாடுகள் மத்தியில் சந்தோஷமா இருக்கிறாங்க. காரணம் தெரியுமா? இயேசு சுவாமி நமக்காக ரத்தம் சிந்தி நம்ம மீட்டு கொண்டபடினால. பழைய ஏற்பாடு பரிசுத்தமானங்களுக்கு மோசைக்கு இல்லாத அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். முழங்கால் படியிடும் போதெல்லாம் அவர் பிரச்சனை வந்து நம்ம நிரப்பும் போது, இதுக்கு மேற பாக்கியம் உங்களுக்கு என்ன வேண்டும் பிரியமானவர்களே? கர்த்தர் நம்மை நிரப்புவார். இந்த வருஷம் தான் மகிமையை காணும்படிக்கு செய்வார். இந்த மகிமை நமக்கு இருந்தால் என்ன நடக்குது தெரியுங்களா? சில காரியங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நம் முன்பாக போவாராம், நமக்கு முன்பாக செல்வாராம், நம்மை பாதுகாக்க, நம்மை சந்தோஷப்படுத்த, நம்ம எல்லாத்தையும் விலக்கி காக்க அவர் முன்னால செல்வார். பின்னாலேயும் நம்மை பாதுகாப்பார் என்று சொல்லி அதே வசனம் சொல்லுகிறது. He will be a rear guard, he will be a rear reward for us, he will protect us from the back. பின்னால் என்ன நடக்குது யாருக்கு என்ன தெரியும்? நம்மளால பார்க்க முடியுமா? முன்னால பார்க்கலாம், ஆனால் பின்னால பார்க்க முடியாது. அவர் தான் பார்ப்பார், அவர் நம்மை பாதுகாப்பார். ஆகவே இந்த மகிமை நமக்கு வரும்பொழுது ஒரு பாதுகாப்பு நமக்கு உண்டாகும். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார். பெரியமானவர்களே, இந்த மகிமை நம்மோடு இருக்கும்போது தேவனுடைய வல்லமை செத்து போன இடங்களெல்லாம் உயிர்ப்பிக்கும்படிக்கு அவர் கிருபை செய்வார். 11ஆம் அதிகாரம் யோவானின் சுவிசேஷம் 35 38 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே லாசரு மரித்த பொழுதே மார்த்தாளும் மரியாள் அழுகிறார்கள். சொல்கிறார், ஆண்டவரே நீங்கள் இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். If only you had been here, Lord, we would have had our brother alive now. எங்கள் சகோதரன் சுகமாக இருந்திருப்பானே, மரித்திருக்க மாட்டானே. தாமதமாக வந்துட்டீரே. அதே தான் மார்த்தாலும் சொன்னான், மரியாளும் அதே தான் சொன்னாள். அப்போது ஆண்டு சொல்லாலே மகளே, கத்த மார்த்தாலை பார்த்து சொல்கிறார், உன் மகன் உயிரோடு எழும்புவான். எனக்கு தெரியும் சுவாமி, கடைசி நாளில் அந்த உயிர்த்தெழு நாளில் உயிரோடு எழும்பான்னு தெரியும், எனக்கு அது தெரியும் சுவாமி. ஆனால் இப்பொழுதும் உன் பிதாவிடத்தில் என்ன கேட்டாலும் எனக்கு செய்வார் என்று தெரியும் என்று சொல்கிறார். சகோதரன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொல்கிறார். அவர் சொல்கிறார், எங்கே வைத்திருக்கிறீங்க? சொல்ல வந்து பாருங்க. அவர் சொல்கிறார், ஐயோ நாருமே சுவாமி, 4 நாள் ஆயிற்று நாருமே என்று சொல்லும்போது நான் சொல்லவில்லையா? If you will believe, you shall see the glory of God. Every time we believe God, His glory will be revealed in us, dear brothers and sisters. இயேசு சுவாமி மரித்த லாசருவோடு எழுப்பினார். நம் வாழ்க்கையில் கூட அந்த மகிமை இருக்குமானால் செத்த இடங்களெல்லாம் எங்கெல்லாம் செத்து இருக்கிறதோ, இனி நம்பிக்கையில்னு சொல்லக்கூடிய இடத்தெல்லாம் அவர் உயிர்ப்பிப்பார். பெரியமானவர்களே, ஒருவேளை உங்கள் ஃபைல் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம், நான் விசா இனி கிடைக்காது, இனி தேசம் விட்டு போக வேண்டிய நிலைமை தான் சொல்லலாம். He will open the file. வேலை இல்லாமல் இருக்கலாம், வேலை இனி கிடைப்பதுக்கு அரிதாக இருக்கிறதே என்று சொல்லலாம். கர்த்தர் வேலையை திறந்து கொடுப்பார். அவர் எல்லாவற்றையும் அதிசயங்களே செய்கிறவர். செத்து போன இடங்களெல்லாம் உயிர்ப்பிக்கும் தேவன். கட்டாயமா லாசருவை உயிரோடு எழுப்பினவர். நமக்கு வல்லமை நிறைந்தவராக, மகிமை நிறைந்தவராக வெளிப்படுவார். பெரியமானவர்களே, ஆகவே
நம்மை காக்கிற தேவன், தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற தேவன். மூணாவதாக வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவைகள், அன்றாட தேவைகள், கஷ்டமான நேரத்தில் நமக்கு இனி எப்படி இருக்குமோன்னு சொல்லக்கூடிய நிலையில் அற்புதங்களை செய்கிறவர் நம்மோடு இருக்கிறார். யோவான சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. திருமண வீட்டில் திராட்சரசம் ஆயிற்று, திராட்சரசம் இல்லை. ஆகவே இயேசுண்ட வந்து சொல்கிறாங்க. அப்போது அவர் என்ன சொல்கிறார்? ஜாடிகளை தண்ணீர் நான் நிரப்புங்கன்னு. அவருக்கு அப்படியே தண்ணீர் எடுத்து மொண்டு கொடுங்கன்னு சொல்கிறார். எடுத்து மொண்டு கொடுத்து கொண்டே இருக்கும்போது தானே அது திராட்சசமாய் மாறிட்டு. அப்பொழுது வேதம் சொல்கிறது, அங்கே இருந்த மக்கள் அதை ருசித்து பார்த்து எவ்வளோ இனிமையாக இருக்குதுன்னு சொன்னார்கள். தேவாதி தேவன் கிறிஸ்தேசு மூலமாக தன் மகிமை அந்த நாளிலே வெளிப்படுத்தினார். அந்த மகிமையை வெளிப்படுத்தினாராம். God glorified, revealed, manifested His glory on that day for the first time. முதல் அற்புதம் ஏசு செய்தார். அது எந்த வீட்டில் செய்தார்? திருமண வீட்டில் செய்தார். எதற்கு செய்தார்? உன் தேவையை நான் சந்திப்பேன்ப்பா, உன் குடும்பத்தின் பிரச்சனை நான் நீக்கி போடுவேன், உன் குடும்பத்தின் பற்றாக்குறை எடுத்து போடுவேன், தண்ணீரை திராட்சசமாய் மாற்றுகிறேன், நான் உன்னோடு இருந்தால் போதும் என்று சொல்லுகிறார். ஆகவே மகிமையை வெளிப்படுத்தும் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆகவே இந்த வருஷம் என்ன செய்வோம்? ஆண்டவரே, நீர் என் குடும்பத்தில் வாரும் என்று கேட்போம். அன்றைக்கு திருமண நாளில் அவர்கள் இயேசுவை அழைத்தார்கள். Jesus was invited to the marriage, says the Bible. That is why there was no lack. இயேசு மாட்டாங்க இல்லைன்னா அவமானம், நிந்தை வந்திருக்கும். ஆனால் அந்த நிந்தை அவமானத்திலிருந்து தேவன் காப்பாற்றினாரே. எதற்கு, எப்படி காப்பாற்றினார்? அவரை அழைத்ததுனால. இந்த வருஷம் சொல்லுவோம், ஆண்டவரே என் வீட்டுக்கு நீ வாரும் சுவாமி, என் வீட்டில் வந்து தங்கிடும், எங்களோடு சாப்பிடும், எங்கள் குடும்ப காரியங்களை பங்கு கொள்ளும் அப்பா. வேலை ஸ்தலத்துக்கு வாரும் சுவாமி, வேலையில் எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே, ஆசீர்வாதம் செழிக்க பண்ணும் சுவாமின்னு கேட்போம். என் பிஸ்னஸில் வாரும் சுவாமின்னு கேட்போம். என் ஆலயத்தில் வாரும் ஏசு சுவாமி, இந்த 2026 ஆலயத்தில் வந்து தங்கிடும், பெரிய காரியங்கள் ஆழ்த்த செய்யும் ஆத்துமாக்கள் ஆண்டவரே உமாண்டை இழுக்கப்படட்டும் சுவாமி, அறியாத மக்கள் இழுக்கப்படட்டும், என்னையும் பயன்படுத்தும் என்று கேட்போம். கர்த்தரை நாம் அழைப்போம் என்றால் நம் வாழ்க்கையில் ஒரு குறையும் வராதபடிக்கு அதிசயமாக நடத்தும். Where is the lack when Jesus Christ is with us? When Jesus Christ is with us, where there is going to be lack? யோசித்துப்பா. அதே தான் மாத்தா சொன்னா, நீர் மாட்ட இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆண்டவரே, தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நம் தேவைகள் எல்லாம் சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பிரியமானங்களே, அவர் மகிமையை வெளிப்படுத்துவார், மகிமையை வெளிப்படுத்துவார். ஆகவே அவரை அழைப்பதில் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். இந்த வருஷம் எல்லாரும் சொல்லுவோம், சாமி இந்த 2026 come into our life, come into our home Lord, bless us this year for us, we need you, without thee we can do nothing. ஆகவே வாரும் என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் அப்படியே செய்வார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அதோடு கூட வேத வசனம் சொல்லுகிறது, அநேக ஜனங்கள் நம்மை தேடி வருவார்களாம். அந்த மகிமை நம்ம மூலம் வெளிப்படும் போது புறஜாதி மக்கள் நம்மை தேடி வருவார்கள். வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் இந்த வருஷம் நம்ம ஒவ்வொருவரையும் பயன்படுத்த போகிறார். Arise and shine, for His glory is come upon you, says the Bible. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்திருக்கிறபடினாலே எழும்பி பிரகாசி. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் ஒவ்வொரு சகோதரியும் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். காரணம், அவர் வார்த்தை சொல்லுகிறது, அவர் மகிமை உங்கள் மேல் இருக்கும், அவர் மகிமை உங்கள் மேல் இருக்கிறது, அவர் வல்லமை உங்கள் மேல் இருக்கிறது, உங்கள் அபிஷேகம் மேல் இருக்கிறது. ஆகவே கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் என்று கேட்பீங்களா? ஆண்டவரே என்ன அபிஷேகம் பண்ணி என்னை பயன்படுத்தும் கேட்பீரா? ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறதே, ஆண்டவர் மகிமை ஆண்டவர் என் மேல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் உடைய ஒளி என் மேல் பிரகாசித்து இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. என்னை பயன்படுத்தும் சுவாமி. ஆம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, மரித்தோர்ந்து எழும்புங்க, மரித்தோர்ந்து எழும்பி தேவனுக்காக பிரகாசிங்க. Arise and shine from your dead life என்று சொல்கிறார். செத்த ஒரு வாழ்க்கை, என்னில் ஒன்றும் முடியாது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கொண்டு உலக காரியத்தில் நேரத்தை செலவிட்டு கொண்டு இருக்கிறோமா? இல்லை, உலகத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். அவர் எல்லாவற்றையும் செய்வார். பெரியமானங்களே, ஆனால் ஒன்று செய்யுங்க, நீர் எனக்கு வேண்டும் சுவாமி, நீர் மாட்ட எனக்கு வேண்டும் சுவாமி என்று சொல்லி தேடுங்க, உங்களுக்கு எல்லாம் கொடுப்பார். தேவனை தேடுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும், உலகப்பர ஆசீர்வாதம் இருக்கும். உலகப்பர ஆசீர்வாதம் இருக்கக்கூடாது இல்லை. யூ வில் ஹேவ் ஆல் த மெட்டீரியல் பிளெஸிங்ஸ். சொல்லலையா, உன் தேவனாகிய தேவன் ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது தேடுங்க. Then all the things will be added unto you. Therefore give first importance to the Lord. This year say, Lord, you are going to have the preeminence, Lord. நீரே முக்கியத்துவமான இடத்தை பெற போகிறீர் ஆண்டவரே. ஆகவே உமக்கு முக்கியத்தை கொடுக்க போகிறோம் சுவாமி, நீரே தலைவராக இருக்க போறீன்னு சொல்லி அவரை தேடுங்க, வேதத்தை வாசிங்க, தனித்திருந்து தினதோறும் ஜெபம் பண்ணுங்க.
உங்கள் வேலையில் ஆசீர்வாதம் இருக்கும், உங்கள் ஊதியத்தில் ஆசீர்வாதம் இருக்கும், நீங்கள் சாப்பிடும் வருமானத்தில் மீதி மிச்சம் இருக்கும். பிரியமானவர்களே, என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிறத சொல்லுகிறேன். என் வாழ்க்கையில் தேவன் அப்படி செய்ததா நான் சொல்லுகிறேன். I sought him first. I never went after money. I sought him first and he gave me money. He gave me wisdom to save money. He gave me wisdom in every area of my life. He himself did it. அவரே செய்வார். அவர் பிள்ளைகளுக்கு அவர் செய்வார். அவர் பிள்ளைகள் எதிர்காலத்தை அவர் அறிவார். இவனுக்கு ஒன்றும் இல்லையே, இவனுக்கு ஒரு சேவிங்கும் இல்லையே, ஒன்றும் இல்லையே, என்ன செய்ய போறான்னு சொல்லி வழியை திறப்பார் உங்களுக்கு. ஆனால் தேவனை தேடுவதில் ஜாக்கிரதையா இருங்க, கர்த்தரை தேடுவது ஜாக்கிரதையா இருங்க. அப்படி செய்வீங்கள் என்றார் அவருடைய மகிமை வாழ்க்கையில் உதிக்கும். கர்த்தர் எடுத்து உங்களை பயன்படுத்த போகிறார். இந்த வருஷம் தாம் ஆவியானவர் என்ன பயன்படுத்தும் சுவாமி, உங்களை கொண்டு அநேகர் காரில் வைக்க போகிறார். இருள் நிறைந்த உலகம் பிரியமான, இருள் உலகம் எங்கும் மூடும் என்று வாசித்தோமே, காரில் மீறும் என்று வாசித்தோமே. தேவன் அறியாத மக்கள் இன்றைக்கு அழுது கொண்டு இருக்கிறாங்க, இருள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, பல பிரச்சனைகளால் தவித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒரு கருவியாக இருந்த ஆண்டவரே அவங்களை ரட்சியும், அவளை தொடும் சுவாமி, அவளை சுகமாக்கும் சுவாமி, அவளை பிசாசு கையிலிருந்து பிடிந்து எடுத்தரலும் சுவாமி என்று நாம் ஜெபிப்பது நம்முடைய வேலை, ஊழியம் செய்வது நம்முடைய வேலை, கர்த்தருடைய வார்த்தையை சொல்வது வேலை. உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த பொறுப்பு இருக்குது. ஆகத்தான் சாமி இன்னைக்கு சொல்றார், arise and shine. Arise and shine. That's the most important truth in this Bible. It says, my glory is come upon you. Arise and shine. ஏஞ்சி பிரகாசி. நாம் எல்லாரும் பிரகாசிக்க போகிறோம். இதுதான் நமக்கு தேவன் கொடுக்கும் வாக்குத்தத்தம். நம்புவோமா? அவர் மகிமை நம்மோடு இருக்கிறது, நம்மேல் இருக்குது, அவர் வெளிச்சம் மேல் உதித்து இருக்கிறது. ஆகவே நம்மை கொண்டு பெரிய காலங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த வருஷம் தைரியமாக இருங்க, நேரத்தை அதிகமாக செலவிடுங்க, அவர் பாதத்தில் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷம் ஆண்டவரத்தில் நீர் எனக்கு வேண்டும் சுவாமி, நீர் தான் எனக்கு வேண்டும் சுவாமி என்று கேளுங்க. உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை விட்டு விலகவே மாட்டார். அவரை தேடுகளை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். யார் அவரை முழு உயிரத்தோடு தேடுகிறார்கள், யார் அவர் மேல் வாஞ்சியாக இருக்கிறார்கள், அவர்கள் மேல் தான் கண்கள் அவருக்கு சுற்றி உலாவி கொண்டிருக்கிறதா. He wants to reveal his glory. He wants to reveal his strength to those whose heart is perfect towards him, who seek him, who are searching for him. அவரை தேடுவதற்கு தம் வல்லமையை வெளிப்படுத்துவார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த வருஷம் நமக்கு ஆசீர்வாதமான வருஷம், மகிமை விளங்கும் வருஷம், தேவ ஒளி நம்ம மேல் இருக்கும் வருஷம். அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கு வீட்டுக்கு போவோம். சொல்லுவோம், சுவாமி 26 Lord is going to be a blessed year for me because your glory is upon me, Lord. உன்னை சுற்றி இருக்கும் மக்கள் ஆண்டவரை இழுக்கப்படுவார்கள், புறஜாதிகளை தேடி வருவார்கள், ராஜாக்கள் வருவார்கள் வேதம் சொல்லுகிறது. They will come for advice, they will come for counsel. Your office people will ask counsel from you, your boss will ask counsel from you. உங்களுக்கு ராஜாக்கள் வருவார்கள், அதிகாரிகள் வருவார்கள். அப்படியாய் கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்த போகிறார். நம்புவோமா? விசுவாசிப்போமா? நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. இந்த நாட்டில் கூட பிரியமானவர்களே நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவருக்கு. சுவாமி, இந்த 2026 எனக்கு ஆசீர்வாதமான வருஷம், 2026 எனக்கு ஆசீர்வாதமான வருஷமாக இருக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஆசீர்வாதமாக இருக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி, உங்களுடைய மகிமை வெளிப்படும்படிக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி, உங்களுடைய ஒளி வெளிப்படும்படிக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி, நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உண்மை மகிமைப்படுத்துவதற்கு என்னை ஒப்புடுக்கிறேன் சுவாமி என்று சொல்லுங்க. அப்படியே கர்த்தர் செய்வார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஃபாதர். நன்றி இயேசு சுவாமி, உமக்கு ஸ்தோத்திரம். ஏழை மக்களாய் எங்களுக்கு இந்த மகா பெரிய பாக்கியத்தை கொடுத்திருப்பதுக்காக ஸ்தோத்திரம். இன்று சாயங்காலம் ஒவ்வொரு மேலும் கருத்து வைத்து ஆசீர்வதிக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தை அவர்களை ஆசீர்வதிக்கிறதப்பா, எங்கள் பிரசங்கங்கள் அல்ல சுவாமி. உங்களுடைய வார்த்தை மகிமை நிறைந்த வார்த்தை, வெளிச்சம் உதித்தது, மகிமையின் தேவன் வெளிப்படுவார், அவர் ஒளி உண்மையில் உதித்தது என்று சொல்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். இருள் அவளை விட்டு அகன்று போனதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ சன் ஆஃப் காட். ஹோலி ஸ்பிரிட் வி தேங்க்யூ. நல்லவர் இயேசு சுவாமி, பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறபடியால ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கருத்தை வைத்து என்னை பயன்படுத்தும் என்று கேளுங்க.
Ask God to use you. He will pour out His Holy Spirit upon you. வாயை திறந்து கேளுங்க பிரியமானவர்களே, வாயை திறந்து கேளுங்க. என்ன பயன்படுத்தும் சுவாமி, என்ன உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பும் சுவாமி, என்ன உம்முடைய 9 வரங்களால் நிரப்பும் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய மகிமையின் மூலம் வெளிப்படட்டும் சுவாமி. செத்த மக்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும் சுவாமி. கண்ணீர் இருக்கும் மக்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும் சுவாமி. துக்கத்தில் இருக்கும் மக்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும் சுவாமி. விடுதலை பெறட்டும் என்று கேளுங்க. நீ கேளுங்க, அப்படியே செய்வார். Hallelujah. Thank you Jesus. Thank you Son of God. Thank you Son of God. நன்றி இயேசு சுவாமி. நீர் உன் பிள்ளைகளோடு இருப்பதுக்காக ஸ்தோத்திரம். நீ கொடுத்த வாக்கு தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மேலும் கரத்தை வைப்பதுக்காக ஸ்தோத்திரம். இன்று சாயங்காலம் சுவாமி ஒவ்வொரு மேலும் கரத்தை வைப்பதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபாதர். உங்களுடைய கரத்தோடு போக போறாங்கப்பா. உங்களுடைய தொழிலோடு உங்கள் பிள்ளைகள் போக போறாங்க. தேங்க்யூ லார்ட். ஒவ்வொரு மேலும் உங்களுடைய கரத்தை வைப்பதுக்காக நன்றி இயேசு சுவாமி. ஒவ்வொரு தேர்வுகளையும் சந்திக்க போகிறீர். அவளை செழிக்க வைக்க போகிறீர் அப்பா. ஆவி ஆத்மா செலுத்தும் பிள்ளைகள் செழிப்பார்கள். கடன் கஷ்டங்கள் நீங்கி போகும். அதிசயங்கள் நடக்கும், அதுக்காக ஸ்தோத்திரம். ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும், அதுக்காக ஸ்தோத்திரம். காரணம் உம்முடைய மகிமை. உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை அது கொண்டு வரும். Like glory Lord, your glory Lord is super powerful. It's powerful Lord Jesus. Thank you Jesus. எல்லாவற்றையும் முந்திக் கொள்ளும். உம்முடைய மகிமை எல்லாவற்றையும் முந்திக் கொள்ளும் சுவாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் சுவாமி. குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவங்க வேலைகளை ஆசீர்வதிப்பீராக சுவாமி. அவங்க ஆண்டவரே செய்யும் தொழிலை ஆசீர்வதிப்பீராக. அவங்க சரீரத்தில் நல்ல சுகத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே போகும்போது வரும்போதும் வாகனத்திலும் இரத்த கோட்டைகள் மூடி மறைத்துக் கொள்வீராக. பஸ்லையும் ட்ரெயின்லையும் ஆண்டவரே செல்லும் பொழுது உங்களுடைய கிருபை அவங்களை தாங்குவதாக. 2026 ஒவ்வொருவருக்கும் ஒரு செழிப்பான வருஷம், பாதுகாப்பான வருஷம், சுகமான வருஷம், அற்புதங்களை பார்க்கும் வருஷமா இருக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். Thank you Jesus. நன்றி இயேசு சுவாமி. ஓ glorious Father, ஓ mighty Savior. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் தனித்தனியாய் சொல்லுகிறீர். ஆண்டவரே எங்கள் ஜெபம் அல்ல, உம்முடைய வார்த்தை. Lord, thy word will bring the glory upon them. Thy word will bring the glory upon them. In the name of Jesus. Thank you Lord Jesus. Thank you Son of God. Thank you Holy Spirit. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உம்முடைய தேவ மகிமையை பெற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் பிரசன்னம் தான் அந்த அபிஷேகம். கிறிஸ்துவின் பிரசன்னம் தான் அந்த மகிமை. வேற எதுவுமே கிடையாது. கிறிஸ்துவினால் நிறைந்திருப்பவன் தேவ மகிமையினால் நிறைந்திருப்பான். Lord Jesus Christ is the hope of glory. He is in you as the hope of glory to reveal His glory in you. ஆகவே பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் செழிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ப்ரமோஷன்ஸை பெற்றுக்கொள்ளுங்கள். வேலை ஸ்தலத்தை உயர்வை பெற்றுக்கொள்ளுங்கள். தடியாருக்கும் எல்லாத்தையும் எரித்தெடுவார். தடியாருக்கு எல்லாத்தையும் நீக்கி போடுவார். மரித்த இடங்களெல்லாம் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. லாசரு எழுப்பினது போல மரித்த இடங்களெல்லாம் உயிர்ப்பிப்பார். ஸ்தோத்திரம். கோடா கோடி நன்றி. கோடா கோடி ஸ்தோத்திரம். Thank you Jesus. Closed chapters will be open again. Closed files will be open again. God will do it because He is alive. அவர் உயிரோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, நன்றி இயேசு சுவாமி. உம்முடைய பிள்ளைகளுக்கு இதை செய்வதற்காக ஸ்தோத்திரம். நன்றி இயேசு சுவாமி. பொல்லாத பிசாசின் கிரியை அவளை தொடுவதில் இந்த வருஷம். பொல்லாத பிசாசின் கிரியை அவளை தொடுவதில் இந்த வருஷம். உம்முடைய மகிமை அவளை மூடும். உம்முடைய மகிமையை மூடும் சுவாமி. ஆலயத்தில் சாலமோன் ஆண்டவரை துதித்த பொழுது, உம்மை ஸ்தோத்திரித்த பொழுது வேதம் சொல்லுகிறது மகிமை ஆலயத்தில் வந்து இறங்கிற்று என்று வாசிக்கிறோம். The glory filled the house என்று வேதம் சொல்லுகிறது. அவள் வீடை நிரப்ப போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் பிள்ளைகளை நிரப்ப போறதுக்காக ஸ்தோத்திரம். அவங்க எதிர்காலத்தை நிரப்ப போறதுக்காக ஸ்தோத்திரம். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you mighty Jesus. கவலைப்படாதீங்க. எதுக்கும் பயப்பட வேண்டாம். தேவாதி தேவன் உங்களோடு இருக்கிறார். மகிமை நிறைந்தவர் உங்களோடு இருக்கிறார். மாட்சிமை நிறைந்தவர் உங்களோடு இருக்கிறார். இந்த வருஷம் முழுதும் தன் மகிமை உங்களை மூடும். Hallelujah. 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 Bless everybody Lord. ஒவ்வொரு ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. Thank you Jesus. Thank you Jesus. உம்முடைய பிரசன்னத்தோடு நாங்கள் செல்லுகிறோம்ப்பா. உம்முடைய பிரசன்னத்தோடு நாங்கள் போகிறோம். எங்களோடு இனி வரப்போகிறீர். Throughout 2026 you are going to become with us. You are going to be with us. You are going to abide with us. ஆண்டவரே, அன்றைக்கு எம்மாவூர் சீஷர்கள் சொன்னார்கள், பொழுது போயிற்று, சாயங்காலமாயிற்று, எங்களோடு தங்கிரும் என்று. அவளோடு போய் தங்கியிருந்தீர். அவள் மனக்கண்களை திறந்தீரப்பா. உம்மை காணும்படிக்கு செய்தீரே. அதே போல ஒவ்வொரு பிள்ளைகளும்
ஆண்டவருடைய மகிமையை காணும்படிக்கு ஆண்டவரை நாங்கள் உண்மை வரவேற்கிறோம். இந்த வருஷத்தில் எங்களுக்குள் வரவேற்கிறோம், எங்கள் மேல் வரவேற்கிறோம். எங்கள் எல்லா காரியத்திலும் நீ தங்கிரும் சுவாமி. நீரே முதல் இடம் பெற்றுக்கொள்ளும். உமக்கே முதலிடம். 2026 is for the Lord Jesus Christ. It's for the glory of the Lord Jesus Christ. It's not for any man. It is not for anybody. It's not for any pastor. No, it is for the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த மகிமை, இயேசு கிறிஸ்துக்கே மகிமை. இந்த 2026 ஒவ்வொரு நாளும் அவர் மகிமை நம்ம வெளிப்படும். ஹalleluya. Thank you Jesus. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி சுவாமி. ஒவ்வொரு மேலும் கருத்து வைத்து ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுது கூட சுவாமி, நானும் பாஸ் சுரேஷும் உங்களுடைய பரிசுத்தவான்கள் மேலே, உங்களுடைய பிள்ளைகள் மேலே, விசுவாசிகள் மேலே நாங்கள் கைகளை வைக்கும் போது எங்கள் கரம் அல்ல சுவாமி, எங்கள் கரம் அல்ல, இது பாவங்கள் நிறைந்த கரம், உங்களுடைய ஆணி பாய்ந்த கரம், ஆணி கடாப்பட்ட கரம் உங்களுடைய பிள்ளைகள் மேலே வரட்டும். உங்களுடைய சுகமளிக்கும் கரம் உங்களுடைய பிள்ளைகள் வரட்டும். செழிக்க வைக்கும் கரம் உங்களுடைய பிள்ளைகள் மேல் வரட்டும். அபிஷேகத்தால் நிரப்பக்கூடிய கரம் உங்களுடைய பிள்ளைகள் மேல் வரட்டும். ஆண்டவரே, கிருபை நிறைந்த கரம் உங்களுடைய பிள்ளைகள் மேல் வரட்டும். அந்த தொடுதலோடு பிள்ளைகள் போக போறதுக்காக உங்களுடைய பார்த்து வந்து கெஞ்சுகிறோம்ப்பா. எங்களை கழுவும், எங்களை பரிசுத்தமாக்கும். உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் சுவாமி. நீர் பெருகும், நாங்கள் சிறுகட்டும் சுவாமி. ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது, யோவான் ஸ்நானகன் ஒரு ஒளியாய் இருந்தான். He was the light to the people. நாங்கள் எல்லாரும் ஒளியா இருக்க போறோம் இந்த வருஷம் சுவாமி. பிரகாசிக்கும் ஒளியா இருக்க போகிறோம். அதற்காக ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி நன்றி. அதுக்கு நீரே காரணம் சுவாமி, நீரே காரணம். ரத்தம் தான் அது காரணம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Thank you Jesus.